தேவயானியால் நிறைய இழந்துட்டேன். ராஜ்குமாரன் எதை சொல்றாரு தெரியுமா? டைரக்டர் ராஜ்குமாரன் கடந்த சில நாட்களாகவே நிறைய யூடியூப் சேனல்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கறாரு. நல்ல விதமாக இருந்தா கூட பரவாயில்ல, தனிப்பட்ட கருத்து சொல்றேன் பேர் வழின்னு நிறைய திரை நட்சத்திரங்களை அவமதிக்கிற வகையில பேசி ரசிகர்கள் மத்தியில வெறுப்ப சம்பாதிக்கிறாரு. மத்தவங்கள தான் பேசுறாருன்னு பார்த்தா திடீர்னு காதல் மனைவி தேவயானிய கூட அவங்க என்ன கல்யாணம் பண்ணும்போது கை வீசிட்டு தான் வந்தாங்க. நான் சேமிச்சு வச்சிருந்த 3,00,000 ரூபாயில தான் வாழ்க்கைய ஆரம்பிச்சோன்னு பேசினாரு. இப்ப மறுபடியும் தேவயானிய பத்தி பேசியிருக்கிறாரு. அதாவது தேவயானி எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு மட்டும் ஏன் கேக்குறீங்க? ஆனா தேவயானிய ஒரு ராணியா வச்சுக்க நான் எவ்வளவு இழந்திருப்பேன், ஏன் யாருமே அதை யோசிக்க மாட்டீங்க? நான் ஒரு இடத்துக்கு வாய்ப்பு கேட்டு கதை சொல்ல போயிருப்பேன். ஆனா தேவயானியுடைய புருஷன் தினமும் வராருன்னு சொல்லிடுவாங்க. அங்க போறத அவாய்ட் பண்ணிடுவேன். அதே மாதிரி விஜய், அஜித் எனக்கு நல்ல நண்பர்கள் தான். ஆனா அவங்கள போய் பார்த்தா தேவயானி புருஷன் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சு இதெல்லாம் செய்யாம விட்டுருக்கேன். இப்படி நான் நிறைய விஷயங்களை இழந்திருக்கேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாரு ராஜ்குமாரன். ஆக்சுவலி கணவன் மனைவி 2 பேரும் செலிபிரிட்டியா இருக்கிற பட்சத்துல இப்படியெல்லாம் நடக்கிறது வாடிக்கைதான். அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியாதான்னு கேள்வி எழுப்புறாங்க ரசிகர்கள்.